ஹாய் லவர்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஃப்டி ரிலேட்டட் ப்ராஜெக்ட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்டெய்னரோட லாக் சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேஸில் வந்து அந்த கண்டெய்னரோட டோரை லாக் அன்லாக் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி கூட்ஸ் கொண்டு போகிற கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா லாங் போகும்போது இந்த மாதிரி தெஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி லாக் சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்லேயுமே. ஸோ இது போல் லாக் நீங்கள் டோரில் மவுண்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் கொண்டு போகிற கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஏஎம்சி பேஸில் நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் ஆகிற லாக் தான் யூஸ் பண்ணாங்க. அதில் 2 டைப்பு. ஒன்று இந்த மாதிரி பின் கோட் போடுற மாதிரி அது நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் டைப்பு பூட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, தாள் போட்டு இந்த மாதிரி பூட்டு அதில் தொங்க விட்டு இந்த மாதிரி ஆர்எஃப் டேகை வந்து டேப் பண்ணாங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் பண்ண முடியும். அண்ட் வந்து மொபைல் எஸ்எம்எஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ இதில் அவங்க என்ன நெகட்டிவ் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பூட்டு டைப் இருக்கிறதுனால ஒரு 15 நாளைக்கு அது வந்து சார்ஜ் நிற்கும். நிறைய டிரைவர்ஸ் வந்து அதை வந்து ஒபே பண்ணுறதில்ல, சார்ஜ் போடுறதில்ல. அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு லாக்கை வந்து ஆஃப்லைனில் டிசைன் பண்ணி அதை கண்டெய்னரில் மவுண்ட் பண்ணிட்டோம்னா டிரைவரே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் பண்ணிக்க முடியும், அவங்ககிட்டே கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இதை வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லாக் செட்டப்பை வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதுலேருந்தே கொடுத்துட்டாங்க. அதையே தான் நம்ம வந்து சர்க்யூட் மட்டும் டிசைன் பண்ணி ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஆஃப்லைன் ஒர்க் ஆகிறனால டிரைவர்னால ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேபிலேருந்தே லாக் அன்லாக் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் லாக்கை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாவுக்கு போச்சுன்னா நெட்வொர்க் இல்லாத போது பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக போயிடும். அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அந்த மாதிரி கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறனால தான் இந்த அளவு சிம்பிளாக இருக்குது. இதோட சர்க்யூட் மட்டும் தான் நம்ம செப்பரேட்டாக டிசைன் பண்ணிருக்கோம். அதே போல் இன்னோவேட்டிவ் அண்ட் டெக் ரிலேட்டடான வீடியோஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.